ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு ராய் சேனல். இன்றைக்கி நம்ம ராய் சேனலில் சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு இந்த மாதிரி நான் பச்சரிசி வந்து 1 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். ஒரு 3/4 டம்ளர் போல் சிறுபருப்பு எடுத்துருக்கேங்க. இப்போ இதை நம்ம ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு அப்புறம் அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம். பாருங்கள், அரிசி வந்து வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டோம் நாங்கள் ஒரு 10 நிமிஷம். அதுக்கப்புறம் இந்த பொங்கலுக்கு தேவையான பொருளெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 ஏலக்காய் அந்த மாதிரி பொடியாக இடித்து எடுத்து வச்சுருக்கேன். இது 200 கிராம் வெல்லம். இது பார்த்திங்கன்னா ஒரு 25 கிராம் அளவுக்கு முந்திரி. இவ்வளோதான் இதுக்கு தேவையான அளவு நெய் விடணும். இப்போ இந்த கழுவி வச்சு 10 நிமிஷம் ஊற வச்ச அரிசியை நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிடலாம் அடுப்பில். இது நல்லா குழஞ்சி வரட்டுங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம வெல்லம் போடணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பொங்கல் நல்லா பொங்கட்டும். பாருங்கள், நம்மளோட பொங்கல் வந்து கொதி வந்துடுச்சு. இப்போ இதை சிம்மில் வச்சு சிறுவை வச்சு நம்ம நல்லா வேக விடணும். பாருங்கள், பாதி அளவுக்கு வெந்துருச்சு. இன்னும் நல்லா குழையணும். பருப்பு அரிசியெலாம் நெத்தாக இருக்குது. இன்னும் நல்லா குழையட்டும். பாருங்க, இப்போ 3/4 பக்கம் வெந்துருச்சு. இன்னும் இது நல்லா குழையணுங்க. அரிசியெல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து குழஞ்சாதான் சக்கரை பொங்கல் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இப்போ கை வந்து விடாமல் கிளறணுங்க. இது அடி பிடிக்கிற ஸ்டேஜ். இப்போ இது பருப்பு குழஞ்சிருச்சு இல்லையா, அதனால் அடி பிடிக்கும். நல்லா கிளறுங்க. நல்லா இப்போது பருப்பு அரிசியும் குழஞ்சிருச்சு. ரெண்டுமே ஒன்று போல் குழஞ்சி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 200 கிராம் அளவுக்கு வெல்லம் வச்சுருக்கேன் இல்லையா, அதை இடித்து தூள் பண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெல்லம் போட்டுக்கிறேன். வெல்லம் சேர்த்து நல்லா நம்ம கைவிடாமல் கிளறணுங்க. இந்த ஸ்டேஜ் தான் ரொம்ப முக்கியம். நம்ம தூள் பண்ண வெல்லத்தை நம்ம நல்லா சேர்த்து கிளறிக்கலாம். 1 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் பருப்பு, அதுக்கு நான் 200 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கிட்டேன். இந்த ரேஷியோ கரெக்டாக இருக்கும். பாருங்கள், வெல்லம் சேர்த்தோடனே நல்லா இலகிருச்சு. நல்லா கைப்பிடாமல் கிளறணும். பாருங்கள், வெல்லம் இப்போ நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 4 ஏலக்காவை இடித்து வச்சுருக்கோம் தூள் பண்ணி, அதை சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து கொடுத்துட்டு நல்லா தளன்னு ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம முந்திரி பருப்பை நெய்யோடு சேர்த்து வறுத்து இதில் கொட்டிக்கலாம். ஒரு பேன் வச்சுருக்கேன், தாளிக்கிற பேனு. அதில் நல்லா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கிறேன். இப்போ இது நல்லா ஹீட் ஆகட்டும். நெய்னாலே கமகமன்னு வாசம் ஆகுது இல்லைங்க. இப்போ இது உருகிருச்சு. இதில் முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நான் 25 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், நம்ம முந்திரி பருப்பு வறுபட்டுருச்சு. இப்போ இதை எடுத்து அப்படியே சக்கரை பொங்கலில் சேர்த்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இவ்வளோ தளன்னு இருக்குது. நம்ம சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.